விஜய் பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் செய்து பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாரு. 2 தொகுதிகளை குறிவிக்கிறாரு சார். விஜய்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா விஜய்ன்னு சொன்னார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா எங்க நின்னாலும் உங்களால ஜெயிக்க முடியுங்கிற அந்த ஒரு மெசேஜை கடத்துறதுக்கு ஒற்றை தொகுதியில நிக்கிறது தான் வெளிப்படையான ஒரு ஆயுதமா அது இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு பயமா இருக்கும், இங்க தோக்கடிச்சிருவாங்களா இல்லை அங்கே தோக்கடிச்சிருவாங்களா, அப்போ 2ல் 1 போயிடும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த ஒண்ணு இப்படி யோசிச்சு 2ம் போகுமா? இதுல மாற்று அரசியல் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது. எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் எனக்கு ஒண்ணுதானா எதுக்கு அங்கே போய் நிற்கிறிய அப்படின்னு கேள்வி வரும்ல. ஏன் திருச்சி மேற்குல இல்லைங்களேன், எதுக்காக இப்படி கள ஆய்வு பண்ணி நீங்க இந்த 2 தொகுதி சூஸ் பண்ணீங்க? 2லயும் கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. சினிமாலேயே சிலுவை போட்டு நடிக்க ஆரம்பிச்சாரு. பக்கம் அரசியல்வாதிங்கிறத அவர் நிரூபிச்சிருக்காரு. வாக்கு நிரூபிக்காத ஒருத்தர் அன்டெஸ்டட்னு சொன்னாங்க. அவன் தேர்தலில் நிக்காத ஒருத்தர் எப்படி சார் நிரூபிப்பாரு? பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் கொண்டு வந்து காட்டுறதா? 10 நாள் தாக்கு பிடிச்சிட்டா நிஜமாகவே விஜய்க்கு அது பாதி வெற்றி. அது விஜயுடைய தேர்தல் வாக்குறுதிகளும் தாக்கத்தை ஏற்படுத்தாத நிலைக்கு இல்ல, இவங்களுக்கே அதுக்கப்புறம் விஜய்க்கு மட்டும் தனியாக சொல்லுவேன். அவருடைய பிரச்சாரத்துக்கே ஒரு முட்டுக்கட்டை இருக்கு. யாரு போட்டா அப்படிங்கிற ஒரு யாரு போட்டா அவரே தான் சொல்றாரு சார். அவர் சொல்ற அதான் பொய் பேசுறது விஜய் நிறுத்தணும். குழந்தைங்க என் பென்சில திருடி இவன் கிள்ளி இருப்பான், இவன் எடுத்து பையில ஒளிச்சு வச்சிருப்பான். மிஸ் இவன் என் பென்சில திருத்தான் மிஸ் அப்படின்னு சொன்னா முதல்ல நீ ஒழுங்காரு, அப்புறம் நீ அடுத்தவரை குற்றம் சொல்லுவேன். நீ செய்ய வேண்டிய செய்ய மாட்டேன், அவங்க சரி பண்ணிட்டாங்க இவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா. ஆண் அடையாளர் பெண் அடையாளர், ஆண் கலெக்டர் பெண் கலெக்டர்னால எத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்ப விஜய் ஒரு ஸ்பாயிலர் ஒரு ஃபேக்டர் எது எடுத்துக்கலாம் சார்? நீங்க என்ன கணிக்கிறீங்க? ஸ்பாயிலர்னா தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு. விஜய் பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் செய்து பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாரு. 2 தொகுதிகளை குறிவிக்கிறாரு சார். என்ன காரணம்? ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிக்கணுங்கிறது தான் இலக்கா இருக்க முடியும். அது எச்சரிக்கை உணர்வுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் பிறர் அதை விமர்சிக்கிறதுக்கும் அது ஒரு காரணமாக அமைஞ்சிட்டதை அவர் தவிர்த்திருக்கலாம்னு சொல்கிறேன். ஏன்னா விஜய்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா விஜய்ன்னு சொன்னார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் எங்கே நின்னாலும் உங்களால் ஜெயிக்க முடியுங்கிற அந்த ஒரு மெசேஜை கடத்துறதுக்கு ஒற்றை தொகுதியில் நிற்கிறது தான் வெளிப்படையான ஒரு ஆயுதமாக அது இருந்திருக்கும். மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான மீடியமாக அது இருந்திருக்கும். இப்போ இந்த விமர்சனத்துக்கு அவரே இடம் கொடுத்துட்டார். அப்போ உங்களுக்கு பயமாக இருக்கோ, இங்கே தோக்கடிச்சிருவாங்களா இல்லை அங்கே தோக்கடிச்சிருவாங்களா, அப்போ 2ல் 1 போயிடும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த ஒன்று இப்படி யோசிச்சுட்டு 2ம் போகுமா அப்படின்னு இந்த விவாதங்களை எல்லாம் அவர் தவிர்த்திருக்கணும். துணிச்சல் மிக்கவராக தன்னை பல நேரங்களில் காட்டிக்கொள்கிற விஜய், நிஜமாகவே பல நேரங்களில் துணிச்சலை காட்டின விஜய், இந்த இடத்துலையும் அதை கொஞ்சம் யோசிச்சு ஒன்றை தவிர்த்திருக்கலாம். அந்த 2மே கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கிற தொகுதிகள்னு கணக்கெடுத்த பிறகு போய் நிற்கிறது பக்கம் அரசியல்வாதிங்கிறத அவர் நிரூபிச்சிருக்கிறார். எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் எனக்கு ஒண்ணுதானா எதுக்கு அங்கே போய் நிற்கிறிய அப்படின்னு கேள்வி வரும்ல. ஏன் திருச்சி மேற்குல நில்லுங்களேன், ஏன் கிழக்குல நிற்கிறிய? திருச்சிக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீர்ல, எங்கே இருந்தா என்ன சார், ஏன் கிழக்குக்கு போகிறீங்கன்னு ஒரு கேள்வி வருதில்ல. தப்பு இல்லை, அதான் அரசியலே அவர் அரசியலாக செய்கிறார். எல்லாரும் அறிந்தா விஜய், அவரிடம் வேறு எதுவும் வித்தியாசம் இல்லைங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த அரசியல் நல்லா பண்ணுறாரு, நான் பாராட்டவும் செய்கிறேன். இதுல மாற்று அரசியல் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது. எதுக்கு அதை போய் விமர்சிச்சுட்டு? மாற்று அரசியலுமே ஒன்றும் இல்லை. தூய சக்தின்னு சொன்னார், 106 பேர் மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்கன்னா தப்பு இல்லை. அவங்களும் தமிழ்நாட்டு பிரஜை தான். எல்லாரும் ஒன்றும் குற்றப்பின்னணியோட வந்துடல. யாரும் ஜெயிலில் இருந்து தவிச்சு சோத்தை உடச்சிட்டு வந்து ஏறி வந்து தாஜ் ஹோட்டலில் மேடையில் உட்காரல. அரசியல் அப்படி தான் பண்ண முடியும். எல்லாரும் தான் வருவாங்க. வளருகிற கட்சிக்கு அது நல்லது தான் நான் சொன்னேன். கடைசியில் நல்லது கெட்டது எல்லாம் வரும். நீங்கள் அதை பிரித்து பார்த்து யார் எங்கே உட்கார வைக்கணும், எப்போ உட்கார வைக்கணும் அப்படின்னா ஒரு தலைவன் பகுத்தாயணும். அதுக்கு ஒரு முதல் ட்ரையல் இது வந்திருக்கு. 234 தொகுதியில் அது கேண்டிடேட்டே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன போது நான் அதை ரசிக்கலை, நான் அப்படி விமர்சனத்தையும் முன்வைக்கலை. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம். லட்சக்கணக்கான பேர் தள்ளுற போது அவர் எங்கே போனாலும் செத்தாலும் பரவாயில்லன்னு பின்னாடி போகிறான். அப்படி இருக்கிற ஒரு சூழலில் அந்த ஆதரவு இருக்கிற ஒரு தலைவருக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு ஆளை சூஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த நபர் சமுதாய ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் நுணுக்கங்கள் தெரிஞ்சு, நுணுக்கம்லாம் பெரிய வார்த்தை, அரசியல் அடிப்படை தெரிஞ்சு தேர்தல் அரசியலில் ஒரு புரிதல் இருக்கிறவனா இருந்து ஒரு 10 நாள் தாக்கு பிடிப்பானா அப்படின்றதான் முக்கியமே தவிர 10 நாள் தாக்கு பிடிச்சிட்டா நிஜமாகவே விஜய்க்கு அது பாதி வெற்றி. அது களத்தில் எங்கே வந்தால் வேட்புமனு தாக்கணும்னா அடுத்த நாள் தேடுற ஆளே காணாலாம் சில காட்சிகள் வரலாம். அப்படி வராமல் தவிர்த்து விட்டால் அதுதான் விஜய்க்கு முதல் வெற்றின்னு சொல்லுவேன் நான்.
இல்லை, தொடக்கத்திலிருந்தே நிறைய விமர்சனம் நீங்கள் கூட குறிப்பிட்டிருந்தீங்க. 234 தொகுதிக்கு கேண்டிடேட் இல்லைன்னு சொன்னாங்க. வாக்கு பலம் இல்லை, வாக்கை நிரூபிக்காத ஒருத்தர் அன்டெஸ்டட்னு சொன்னாங்க. ஆமா, தேர்தலில் நிக்காத ஒருத்தர் எப்படி சார் நிரூபிப்பாரு? பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் கொண்டு வந்து காட்டுறதா? தேர்தல் நடக்கல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நிக்கிறாரு. ஆமா, அன்டெஸ்டட் தான், அன்ப்ரூவ்டு தான், யார் இல்லைன்னு சொன்னா நாட் ப்ரூவ்ட். ஓகே, அதுக்காக இத்தனை வாங்குவான்னு நம்ம சொல்றோம். அவர் 44 எங்களுக்கு இருக்குன்னாரு. எப்படி அவர் ஒரு சர்வே வச்சு எடுத்து வச்சுட்டு டைப் பண்ணிக்கிட்டு ஒரு 2 நாள் ஏசி ரூம்ல உட்காந்து கணக்கு போட்டால் 44 வந்துருமா? இல்லை, அவருக்கு ஒண்ணுமே இல்லை, 1% கூட வாங்க மாட்டேன்னு சொல்றது எப்படி நம்புவீங்க? அப்போ இந்த 1 லட்சம் பேர் யாரு? மாநாட்டில் 5 லட்சம் பேர் அவ்வளோ வெயில் வந்து உட்காந்துருக்கானே, அது 1% தாண்டி வருமா வராதா? அதனாலதான் அந்த விமர்சனங்களை நான் காதுல வாங்கலைன்னு சொன்னேன். இதுல இப்போ அவர் ஒரு விதத்துல அரசியலுக்குள்ளார சாதிக்க செஞ்சுட்டாரு, தன்னுடைய கேண்டிடேட்டை போட்டு தன்னுடைய பலத்தை நிரூபிச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கல. அந்த விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னு சொல்லலாம். அப்படியே பலத்தை நிரூபிச்சுட்டாரு. நான் தான் அது ரொம்ப சுலபம்னு சொல்றேன். இத்தனை லட்சம் பேர் திரள்றாங்கன்னா ஒரு தொகுதிக்கு 10 பேர் என்ன சண்டை போறாங்க சார்? அவர் தாஜ் ஹோட்டல்ல கேண்டிடேட் அறிவிச்சிட்டு இருக்கிறார், வெளியில போராட்டம் பண்றான். அவர் அறிவிக்க போராட்டம் பண்றான். என்னது கும்முடி பூண்டியில அப்படின்னு கேட்டு அவன் ஒருத்தன் கத்துறான். அப்ப நான் யாருன்னு கேட்கறான். ஸோ போட்டி அங்கே இருக்கு. சீட்டை வாங்குறதுக்கே போட்டி இருக்கிற அளவுக்கு அங்கே ஆட்கள் இருக்கிற போது எல்லா கட்சியிலையும் இந்த காட்சி இருக்கு. அப்பயே அந்த விமர்சனத்தை வச்சிங்கன்னு நான் கேட்கிறேன். நிக்கிறதுக்கே ஆள் இருக்க மாட்டான்னு சொன்ன விமர்சனம் தப்பு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நேற்று தன்னுடைய அந்த செய்கையின் மூலமாக காமிச்சார் நான் சொன்னேன். ஒரு 4 பேருக்கு கூட்டணியில் இடம் கொடுத்துருக்கிறார். அவர் கூட்டணின்னு அறிவிக்கல. பிற கட்சியினர் அங்கே 4 பேர் கேண்டிடேட்டா நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 பேர் தெரிஞ்சது அடையாளம், சின்ன சின்ன கட்சிகள். ஆனாலும் ஒரு தனிச்சு 230 தொகுதியில் அவர் நிற்கிறாங்கன்னா தனிச்சு நிற்கிற மாதிரி தானே சார் அர்த்தம்? அவங்களும் ஆக மொத்தம் 234 விசில் நிற்கிறாங்கல்ல. அதனாலதான் விஜய் புரட்சி வரும்னு நேற்று அவர் சொல்லலை. என்ன புரட்சி வரும்னார்? விசில் புரட்சி வரும், வரணும்னு சொன்னார். சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறத ஆல்ரெடி ரொம்ப எளிமையான சின்னம். விஜயனுடைய சின்னம் விசில் தான் ஒரு வீட்டுக்குள்ளே கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. அது ஓட்டா மாறுறது தான், மாற வைக்கிறது தான் அவருடைய சாமர்த்தியம் அடங்கி இருக்கு. பொதுவான அரசியலுக்கு நகர்ந்துட்டாருன்னு முன்வைக்கிறீங்களா சார்? இப்போ எதை மதம், அவர் வந்து கேஸ்ட் நியூட்ரல் சார், நீங்க அரசியல்வாதி அப்படி ஒரு வார்த்தை யாரு சொன்னாலும் நம்பாதீங்க சார். அது தப்பும் இல்லை. தேர்தல் அரசியல் ஜாதியை மையப்படுத்தினதான், மதத்தை மையப்படுத்தியது தான். சரிதானா? ஏன் நாகப்பட்டினத்தில் போய் நிற்க வேண்டியானே? ஒரு பேச்சுக்கு சொல்றேன். எங்க வேணா தடை தொகுதியை தவிர எங்கேயும் போய் விஜய் நிற்கலாம்ல சார்? எதுக்காக இப்படி கள ஆய்வு பண்ணி நீங்க இந்த 2 தொகுதியை சூஸ் பண்ணீங்க? 2லயும் கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஸோ அவருடைய ஓட் பேங்க், அவர் தன்னை கிறிஸ்தவர்னு காட்டிக்கிறதுல ஒரு வெக்கமும் படலை, இல்லை தப்பும் கிடையாது. சொன்னால சினிமாலேயே சிலுவை போட்டு நடிக்க ஆரம்பிச்சாரு. கடைசி 4-5 படம் எடுத்து பார்த்தீங்கன்னா சிலுவை நல்லா தெரியுற மாதிரி நடிச்சிருப்பாரு. தப்பு கிடையாது. அவங்களும் நம்மளுடைய சகோதரர்கள் தானே. அது அவருடைய சமுதாயத்தை, அவருடைய மதத்தை அவர் சொல்லிக்கிறதுல என்ன தப்பு? நான் இந்த ஜாதின்னு சொன்னால் ஆக்வர்டாக இருக்குமே தவிர, குல்லா போட்டுட்டாலே நம்ம பாய் மாமா வராருன்னு நம்ம பேசுவோம், பொறுமையா சந்தோஷமா பேசுவோம்ல. அதுமாதிரி தன் மத அடையாளத்தை அவர் காட்டுறான்ட்டு போயிடலாம். அதை வச்சுதான் ஒரு அரசியல்லையும் அதை பயன்படுத்த நினைக்கிறார். தன்னுடைய அடிப்படை வாக்கு வங்கி என்பதே கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு தான் அவர் பார்க்கட்டும். மண்ணின் மைந்தன்னு சொல்றோம் யாரை? எடப்பாடியை. சேலத்துக்காரங்கிறனாலையா? கொங்குன்னு சொல்லிட்டு அந்த உணர்வும் அதில் இருக்குது. நம்மால் ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார், திருப்பி வர வாய்ப்பு இருக்குன்னு அந்த ஜாதிக்காரங்க ஒரு பார்வை பார்ப்பாங்கல்ல. சுயநலமான பார்வை தான், தவிர்க்க முடியாத யதார்த்தமான பார்வை அது. அப்போ விஜய்க்கு அந்த கிறிஸ்தவர்கள் ஒரு பார்வை பார்ப்பாங்கல்ல. நம்மால் ஒருத்தர் சிஎம் கேண்டிடேட்டா ஃபர்ஸ்ட் டைம். சோனியாவுக்கு எதனால கிறிஸ்தவர்கள் இவ்வளோ அபரிவிதமாக போடுறாங்க? அவரும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்கிற ஒரு பார்வை தான். மதசார்பற்ற சக்தி இதெல்லாம் பூசி முழுகிறதுக்கு அப்புறம் கோர் பாயிண்ட் அவங்களும் கிறிஸ்தவருங்கிறது ஒரு ஈடுபாடு இருக்கும். அதில் தப்பு இல்லைன்றா. இதில் விஜயகாந்தோட ஒப்பிடுறாங்க. இப்போ விஜயகாந்த் வந்து அதை எதுவுமே பார்க்கல, ஜாதியும் பார்க்கல, மதமும் பார்க்கல, அவருக்கான தொகுதியில் நின்றுட்டாரு. அந்த அளவுக்கு விஜய்க்கு திராணி இல்லை, அந்த அளவுக்கு தைரியம் இல்லைன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இப்போ அதே அப்படி பார்க்க. சரி, விஜயகாந்த் பிறப்பால் ஒரு இந்து. அவர் போய் எங்க விருதகிரீஸ்வரர் கோயில் இருக்கிற விருதாச்சலத்தில் போய் நின்னாரா? ஆமாவா இல்லையா சார்? அப்போ தன் மத உணர்வை நம்பி, ஒரு சாமியை நம்பி, கடவுள் நம்பிக்கை உள்ளவராக போய் நின்னார்ல. ஜாதியை பார்த்து போகல, இறை நம்பிக்கையோடு போனார். ஏதோ ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருக்கு சார். வட மாவட்டங்கள்ல தான் நமக்கு செல்வாக்கு அதிகம்னு சொல்லி தானே இங்கே ஏங்க அந்த மதுரைக்காரர் எதுக்கு இங்கே வந்து நின்னாரு? ராமதாஸ் அதனால டென்ஷன் ஆனாரு, நம்ம ஓட்டை பூரா பிரித்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ ஒருத்தருக்கும் தன்னுடைய ஓட் பேங்க் எங்கே நின்னா நமக்கு ஒரு சாதகமாக இருக்கும், வெற்றி வாய்ப்பு ஈஸியாக இருக்கும்னு பார்த்து தான் நிற்கிறாங்க. அதில் தப்பு இல்லைங்கிறேன். யதார்த்தம் அப்படி ஆயிடுச்சு. இப்போ விஜய்க்கு வாக்களிப்பவர்கள் சதவீதம் அதிகமாகிட்டு இருக்குதுன்னு வைக்கிறாங்க, குறைந்துகிட்டு இருக்குதுன்னு வைக்கிறாங்க. நீங்க எதை மதிப்பு? இதை சொல்றதுக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் நடந்துச்சா? சும்மா வேலை இல்லைன்னா 1/2 மணி நேரம் நம்ம அதை பேசலாம். என்ன நடந்துச்சுன்னு இப்போ அதை கண்டுபிடிச்சா? குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, கூடிக்கிட்டு இருக்குன்னு எந்த மானிட்டர் எங்கே வச்சிய? காய்ச்சலாக இருக்குன்னா வாயில கொண்டு போய் தெர்மாமீட்டர் வைப்பிய? ஒன்றுமே இல்லாமல் அவனுக்கு டெம்பரேச்சர் கூடிக்கிட்டே இருக்கியா? இல்லை இப்போ சரியாயிடுச்சா காய்ச்சல்னா இப்படி பார்த்தே சொல்லிடுவீல? அவன் சொணங்கிட்டான்னா ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாமே தவிர டெம்பரேச்சர் கூடுது குறைன்னு வாயில வச்சாதானே சார் தெரியும். ஆமாவா இல்லையா சார்? என்ன தேர்தல் நடந்துச்சு நீங்கள் அவருக்கு குறைஞ்சிச்சுங்கிறீங்க, கூடிச்சுங்கிறீங்க? ஒரு ஏஜென்சியும் இந்த கருத்து கணிப்பு நடத்துகிற சில பிரகஸ்பதிகள்
உள்நோக்கத்தோட ஒருத்தன் காசு கொடுத்தா அவனுக்கு சாதமாக சொல்கிறது, இவன் காசு கொடுக்கல அவனுக்கு 10% குறைஞ்சிச்சுன்னு எழுதுறான் போடுங்கிறது. ஒருத்தன் அப்படிதான் ஒரு கருத்தின்னு பிரபலமான டிவி நிறுவனம் நான் பல நேரங்களில் சொல்லி காமிச்சிட்டேன். அந்த கட்சி அந்த தொகுதியில் போட்டியிடவே இல்லை, அவனுக்கு ஒரு 6-7% போடுறான். சார் அந்த கட்சிக்கு போட்டியே இடலை சார், எக்ஸிட் போடல சார், எக்ஸிட் போடல, ஓட்டு போட்டுட்டு வெளியில் வந்தான். அவங்ககிட்ட நாங்கள் கேட்டோம், அவன் மக்கள் நீதி மையம் சொல்கிறேன், காஞ்சிபுரத்தில் மக்கள் நீதி மையத்துக்கு ஓட்டு போட்டுட்டு வர்றேன்னு சொல்கிறான், டார்ச் லைட்டில் போட்டேன்னு சொன்னான். எவ்வளோ பேருடா? 100 பேரில் 8 பேர் சொன்னான்னு போடுறான். அந்த டிவிக்கு எல்லாரும் பத்திரிகையாளர்களே மனம் விரும்பி சொல்கிறாங்க, சார் மக்கள் நீதி மையம் அந்த மனுவே தள்ளுபடி ஆயிடுச்சு, அவன் போட்டியிடவே இல்லை, இவன் டார்ச் லைட்டில் போட்டானா, அதை இவனுக்கு போடுறானு 10 நிமிஷத்தில் சரி பண்ணிட்டாங்க. எப்படி தெரியுமா? அந்த 8 போடுறா திமுக 4%, அண்ணாதிமுக 4% சேர்த்து போட்டு விட்டாங்க. சார் என்ன சார் இது? இந்த லட்சணம் தான் கருத்து கணிப்பு. அந்த டிவி மரியாதைக்குரிய டிவி. கருத்து கணிப்பு நடத்துனது சில தனிநபரோ சில தனி நிறுவனமோ இருக்கலாம். கருத்து கணிப்பின் லட்சணத்தை சொல்றதுக்கு நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். சமீபத்தில் வந்த ஒரு 4-5 வந்துச்சுல, ஒருத்தர் நேராக திமுக போறாரு, சார் சர்வே எடுக்க போறேன். அதுக்கே திமுக போற, வசதி இருந்தால் நல்லா குழு வேன் எடுத்துகிட்டு போய் கேரவன் எடுத்துகிட்டு போ, இல்லையா ஆட்டோவில் போ, அதுவும் இல்லையா பஸ்ஸில் போ. திமுக உனக்கு என்ன வேலை? ஒரு அமௌண்ட்டை பேசுகிறாங்க, கிரெடிபிலிட்டி இல்லை, கொடுத்தா சரியாக செய்வாங்களான்னு எங்களுக்கு சந்தேகம். காசு கொடுக்கல, நேராக இன்னொரு இடத்துக்கு போகிறான். அவன் இந்த அரசியலே புரட்டி போகிறாங்கிற மாதிரி ஒரு ஓட்டு பெர்சன்டேஜ் காட்டுறாங்க. என்ன சார் அக்கிரமம் அது? அதனால தான் இடது கையால் கூட புறந்தள்ளுறதுக்கு தகுதி இல்லாததுன்னு நான் அதை கழிச்சுக்கிட்டதுக்கு காரணம். இப்போ விஜயுடைய தேர்தல் வாக்குறுதிகளும் தாக்கத்தை ஏற்படுத்தாத நிலைக்கு இல்லை, இவங்களுக்கே அதுங்கிற ஒரு விஜய்க்கு மட்டும் தனியாக சொல்லுவேன், எல்லாமே அப்படிதான் சார், வரட்டும் பார்த்துக்கலாம்னு நினைப்பாங்க அவங்க. விஜய் அவருடைய பிரச்சாரம் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, அவருடைய பிரச்சாரத்துக்கே ஒரு முட்டுக்கட்டை இருக்கு. யார் போட்டா அப்படிங்கிற ஒரு யார் போட்டா அவரே தான் சொல்றாரு சார். அவர் சொல்றாரு, அதான் பொய் பேசுறது விஜய் நிறுத்தணும், உண்மை இருந்தால் ஆதாரத்தோட மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்தணும். குமரகுருபருடைய முகத்திரையை கிளியுங்கள், யாரும் தடுக்க போறதில்லை. அவர் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற IAS அதிகாரி. அவர் தப்பு பண்ணால் ஆதாரத்தோட நிரூபிக்கணும். அவருக்கு திமுக பேச்சை கேட்டாருன்னா குழி தோண்டி போட்டாங்க, குழி தோண்டி ஒரு ஆடு தாண்டா கூட ஆடு தாண்டாலும் தோண்டிட்டு அடுத்த மூடினது யாரு? தோண்டினது திமுக, மூடினது யாரு? அசரீரியா இல்லை கடவுள் வந்து மூடிட்டாரா? அப்படியே கையை காமிச்சோன்னே குழி மூடிடுச்சா? இப்போ பிரச்சாரம் பண்ணுங்கன்னு அதே தேர்தல் ஆணையம் தானே அனுமதி கொடுத்துருக்கு. பொய் பேசுறதை நிறுத்தணும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய தவறிட்டு அடுத்தவங்க மேலே பழி போடுற அந்த ஒரு குழந்தைங்க, என் பென்சிலை திருடி இவன் கிள்ளியிருப்பான், இவன் எடுத்து பையில் ஒழிச்சு வச்சிருப்பான், மிஸ் இவன் என் பென்சிலை திருட்டான் மிஸ் அப்படின்னு சொன்னால் முதல்ல நீ ஒழுங்காரு, அப்புறம் நீ அடுத்தவனை குற்றம் சொல்லுவேன். நீ செய்ய வேண்டியது செய்ய மாட்டேன், அவங்க சதி பண்ணிட்டாங்க இவங்க சதி பண்ணிட்டாங்கன்னா இந்த வளர்கிற கட்சிக்கு இது நல்லதில்லை. ஒரு நிஜமாகவே விஜய்க்கு சில நல்ல திட்டங்கள் இருக்கலாம், மெச்சூரிட்டி குறைவு பல விஷயங்கள், அது பல நேரங்களில் தனி மனித வாழ்க்கையிலையும் வெளியில் காட்டுறார், அரசியலையும் சிலது புரியாமல் பேசுகிறார். நான் இடையாளர், ஆண் இடையாளர் பெண் இடையாளர், ஆண் கலெக்டர் பெண் கலெக்டர்னால எத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு. சீமானை தவிர அந்த வார்த்தையை சொல்கிற தகுதி இங்கே யாருக்காவது இருக்கா? 10% கொடுக்காத திமுகவுக்கும் கிடையாது, 10% கொடுக்காத அதிமுகவும் கிடையாது சார் பெண் உரிமையை பற்றி பேசுறதுக்கு. புரியுதுங்களா? 18 பேர் பெண்கள், 18 பேர் டாக்டர் எல்லாம் சொல்லலாம், 10% அது கொடுத்தீங்களா? 25 பெண்களை நிற்க வைக்க முடியுதா அவங்களால? விஜய் வாய்கிலேயே பேசினார்ல, அதனுடைய புரிதல் இல்லாமல் IAS IPS கேட்டகரி வைஸ் வர்றது, அந்த வருஷத்துக்கு கோட்டாப்படி வர்றது, பையன் நல்லா படித்தா அவன் 4 பேர் நல்லா வருவான், 4 பேர் வந்துடுவான், பொண்ணுங்க நல்லா படித்தா 6 பொண்ணுங்க வந்துடுவான். அந்த வருஷத்தில் தெரியாது யார் எத்தனை பேர் வருவாங்கன்னு. புரியுதுங்களா? அந்த வேக்கன்சி அந்த நேரத்தில் அவன் படிக்கிறான், அவன் ஜாதகம், கடவுளுடைய அருள் எல்லாம் சேர்ந்து அவன் இன்டர்வியூவில் நடந்துக்கிற விதம் இதெல்லாம் சேர்ந்தாலும் ஒருத்தருக்கு IAS IPS கையில் வருது. இல்லை ஆண் பெண்ணுன்னு நீங்கள் போட்டு கோஷம் போட்டீங்களே, சரி அந்த உணர்வை மதிக்கிறேன், அந்த உணர்வை நீங்கள் வேட்பாளர் பட்டியலில் காமிச்சிங்களா? எத்தனை பெண்ணுன்னு அவரே சொல்லட்டும். சரிபாதி பெண்கள் கொடுத்தா தேர்தல் அரசியலில் அதெல்லாம் வெற்றியை நோக்கிய தேர்தல் அரசியல் அது எடுபடாது. சீமான் சொல்றது அவர் நடத்துறது கொள்கை அரசியல், சித்தாந்த அரசியல், மகளிருக்கு சம உரிமை, அந்த கொள்கையில உறுதியாக இருக்கார். வெற்றி தோல்வி பற்றி அவர் கவலைப்படலை. எடப்பாடிய ஸ்டாலினும் அந்த கவலைப்படாமல் இருக்க முடியாது. அதனால 10% கொடுக்க முடியல, விமர்சனம் தான் தாய்க்கலான்னு அவங்க அதுக்கு தயாராகிறாங்க. விஜய் அவ்வளோ கொள்கை உறுதியோடு பேசினாரே, எங்கே போச்சு அந்த 10% கூட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே ஏன்? மற்றபடி அங்கேயும் படித்தவங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆளே கிடைக்க மாட்டாங்கன்னு சொன்ன போது 234 பேர் இருக்கா, வெளியில் கோஷம் போடுற அளவுக்கு அங்கே போட்டியும் இருக்குது. 234 பேர் 233 பேர் களம் இறங்கிட்டாங்க. வெற்றி பெற வாழ்த்து சொல்லுவோம்.
இதுல பெண்களுடைய வாக்கை குறி வச்சுதான் இந்த தேர்தலே நகருது. ஏன்னா பெண்களை ஈர்க்கக்கூடிய தேர்தல் அறிவிப்புகள் தான் அதிகமா இருக்கு. 3 கட்சிகளுமே காரணம் தெரியும். என்னன்னா, ஆண்கள் பெரும்பாலும் ஏதாவது ஒரு லைன் எடுத்துருவாங்க. கட்சியா, கொள்கையா, தனக்கு பிடிச்ச நடிகன், தனக்கு பிடிக்காதவன் அப்படின்னு ஒரு முடிவை ஈஸியா எடுத்துருவாங்க. பெண்கள் அப்படியே ஒரு முடிவு செய்யாத ஒரு 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 கேட்டகரியா இருக்கிற போது அவங்க மேல தாக்கத்தை எப்படி ஏற்படுத்தலாம் அப்படின்னா, காலங்காலமா எல்லாரும் செய்யறது. எம்ஜிஆர்ல தொடங்கி ஜெயலலிதா, கலைஞர் வரைக்கும் அது விதிவிலக்கு கிடையாது. இப்பயும் ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம் அப்படிங்கிற போது இயல்பாகவே அவங்க மனசை கவர்றதுங்கிறது அவங்கள போய்ட்டு நான் சொல்றேன் போடியான்னு பொண்டாட்டிக்கு பயந்த புருஷன் இருந்தால் 2 ஓட்டு. அதனால சரி அந்த அம்மாவை கவர் பண்ணுவோம், வீட்டம்மா வீட்டுக்காரரை பார்த்துக்கிறோன்னு கூட ஒரு இதாக இருக்கலாம். பெண்களும் தவிர்க்க முடியாத சக்தி தானே. அதனால அவங்கள குளிர்விக்கிறதும் அவருடைய கவனத்தை ஈர்ப்பதும் எந்த அரசியல் கட்சியும் செய்யத்தானே செய்வாங்க. இப்ப விஜய் ஒரு ஸ்பாய்லர், ஒரு ஃபேக்டர் எது எடுத்துக்கலாம் சார்? நீங்க என்ன கணிக்கிறீங்க? ஸ்பாய்லர்னா எடுத்த எடுப்புல அவர் யாரையோ காலி பண்ண போறாருன்னு சொல்லலாம். அது ஸ்பாய்லர் நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க. ஆனா அப்படியே இருப்பாரா, இல்ல அவரே சில பேருக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்குற மாதிரி சில பல தொகுதிகள் அல்லது பெரும்பான்மை வெல்வாரா தெரியல. ஆனால் மிக நிச்சயமாக ஒரு தாக்கம் இருக்கும். திராவிட இயக்கங்களுக்கும் பாதிப்பு இருக்கும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.